இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். உமது பார்வையில் தயவு கிடைத்தது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித குழந்தை இயேசுவின் புனித தெரசா அவர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். என்று அக்டோபர் மாதம் முதல் நாள் புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீரும் சேரட்டும். மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் 9 மாதங்களை நாம் நல்லபடியாக கடந்து வர உதவிய இயேசுவிற்கும் அன்னை மரியாவுக்கும் புனிதர்கள் அனைவருக்கும் காவல் தூதர்களுக்கும் நன்றி கூறுங்கள். மனமாற நன்றி செலுத்துங்கள். அக்டோபர் மாதம் முதல் நாளிலே இன்று நாம் இருக்கிறோம். அக்டோபர் மாதம் அன்னை ஜெபமாலை மாதாவின் மாதம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பியுங்கள். நிச்சயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் வேண்டுதலை ஜெபமாலை அன்னை இந்த மாதத்திலே, அக்டோபர் மாதத்திலே நிறைவேற்றுவார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் இயேசு என்னோடு என்ன பேச போகிறார் சகோதரி என்று எண்ணி காத்திருக்கிறீர்களா? என்ன வார்த்தை சொல்லி என்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கும் அல்லவா? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உனக்கு எனது பார்வையில் தயவு கிடைத்தது என்று. ஆம், ஆண்டவரின் தயவும் கிருபையும் உங்கள் வாழ்வில் இருந்தால் எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே இறை இயேசுவின் அருளால் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடக்கும். என்னென்ன இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டிற்கு, பிள்ளைகளுக்கு, வேலை காரியமாக, பிசினஸ் காரியமாக செய்ய திட்டமாயிருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் செய்ய இயேசுவின் கண்களில் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே தயை கிடைத்திருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, எந்த கலக்கமும் இல்லாமல் முன்னேறி செல்லுங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் மன்னன் அர்தக்சஸ்தாவின் ஆட்சியில் நெகேமியா சோர்ந்த முகத்துடன் மன்னனுக்கு பணிவிடை செய்கிறாராம். அதை பார்த்த மன்னன், உங்கள் முகம் வாடி உள்ளது, அது நோயால் அல்ல, மனவேதனை அன்றி வேறொன்றும் இல்லை நெகேமியா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நெகேமியாவுக்கு மன்னனின் கண்களில் அன்றைய நாளில் தயவு கிடைத்தது. இன்று எதற்கோ உங்கள் முகம் வாடியிருக்கலாம். அதனால்தான் இயேசு, என் மகனே, என் மகளே, இந்த மாதத்தில் என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, ஆகவே மகிழ்ச்சியாயிரு, அனைத்தும் என் கரங்களில் பத்திரமாக உனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று கூறுகிறார். இயேசு ஒரு சமயம் சீடர்களோடு இருந்தபோது ஒருவர் கூறுகிறார், நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்பதாய். இயேசு அதற்கு பதில் கூறினாராம், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்பதாய். ஆம், தனக்கு என்று எதையுமே விரும்பாதவர், தேடாதவர் நம் இயேசு கிறிஸ்து. ஆனால் தன் பிள்ளைகளாகிய நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நல்வாழ்வை காண நமக்காகத்தான் பாடுகள் பட்டார். இருளின் ஆற்றலை வென்று வெற்றியுடன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரையே தினமும் கண்ணோக்கி பார்த்து ஜெபிப்போம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் காட்டும், என் வாழ்வின் நிலையை இந்த அக்டோபர் மாதத்திலே மாற்றும் என்று கேட்கும்போது நிச்சயம் உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்பார். இந்த மாதத்தில் இயேசுவின் பார்வையில் உங்களுக்கு
தயவு கிடைக்கும். நண்பர்களே, செபிக்கலாமா? இயேசுவே, இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்திலே எங்களோடு இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து எங்கள் உள்ளமும் நாவும் துதிக்கட்டும். இன்று நீர் தந்த வாக்குத்தத்தமான உமது பார்வையில் தயவு கிடைத்தது என்னும் வாக்குத்தத்தத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசித்து சொந்தமாக்க வைத்துக் கொள்கிறேன். என் ஜெபத்தில் அதை வைத்து அனுதினமும் ஜெபிக்க எனக்கு ஞாபகப்படுத்தும். அதில் அடங்கியுள்ள ஆசிர்வாதங்களை நானும் என் குடும்பமும் சொந்தமாக்கிக் கொள்ள, உமது கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள துணை செய்யும். இந்த மாதம் முழுவதும் நல்ல சுகத்தை தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.